நிமிஷா பிரியா இவங்களுடைய பேர் இப்போ திரும்பவும் சமூக வலைதளங்கள் ஃபுல்லாகவும் ஒலிக்க ஆரம்பிச்சிருக்கு. யார் இந்த நிமிஷா பிரியா? இந்தியாவை சேர்ந்த செவிலியரான இவங்களுக்கு ஏமனில் இப்போ தூக்கு தண்டனை கொடுக்க போகிறாங்க. இதனால் இவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்க போகிறாங்க. எதுக்காக இவங்களை விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களாக இருக்கட்டும், இந்திய வம்சாவளியான ஏமனில் இருக்கக்கூடிய மக்களாக இருக்கட்டும், எல்லாருமே போராடுறதுக்கான காரணம் என்ன? இவங்க அப்படி என்னதான் குற்றம் பண்ணாங்க? இவங்களை விடுவிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பேச போகிறோம். ஹாய் காவேரியன்ஸ், நான் உங்கள் ராமச்சந்திரு. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது காவேரி நியூஸ். நிமிஷா பிரியா இவங்களுடைய பேரை நம்ம ரொம்ப நாளைக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருப்போம். இப்போ திரும்பவும் அவங்களுடைய பேர் சமூக ஊடகங்கள்லையும் செய்தி ஊடகங்கள்லையும் அடிபட ஆரம்பிச்சிருக்கு. பொதுவாக இப்போ சமீபத்தில் இவங்களுடைய பேர் ரொம்பவே ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏமனில் இவங்களுக்கு வர 16ஆம் தேதி, ஜூலை 16ஆம் தேதி தூக்கு தண்டனை கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற தகவல் இப்போ வெளியாகிருக்கு. 2018 ஒரு கொலை கேஸில் கைதான இவங்களுக்கு இப்போ தூக்கு தண்டனை நிறைவேற்ற போகிறாங்க அப்படிங்கிற தகவல் வெளியானதும் இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய பேர் அதற்கு கண்டனங்களை தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. எப்படியாவது அவங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அரசு கிட்ட மக்கள் கோரிக்கையை வச்சுட்டு இருக்காங்க. யார் இந்த நிமிஷா பிரியா? இவங்களுடைய வழக்குடைய பின்னணி என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நிமிஷா பிரியா கேரளாவை சேர்ந்தவங்க. குடும்ப சூழ்நிலை காரணமாக 2008 ஏமனுக்கு செவிலியர் பணிக்காக வேலைக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு சில மருத்துவமனைகளில் நர்ஸாக ஒர்க் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா 2011 அவங்க திரும்பவும் இந்தியாவுக்கு வந்துடுறாங்க. இந்தியாவுக்கு வந்த பின்னாடி அவங்களுக்கு டொமினி தாமஸ் அப்படிங்கிறவரோட கல்யாணம் முடியுது. கல்யாணம் முடிஞ்சு அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் பிறக்கிறாங்க. ஸோ பிறந்த பின்னாடி இவங்க ஃபேமிலியாக திரும்பவும் ஏமனில் போய் செட்டில் ஆகுறாங்க. ஏமனில் அவங்களுடைய ஒர்க்கை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஏமனில் அவங்களுடைய செவிலியர் பணியை தொடர்ந்து செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் குடும்பம் ஆன பிறகு அவங்களுடைய பொருளாதார நெருக்கடி அதிகரிச்சுட்டே இருக்கு அப்படிங்கிற காரணத்தினால கணவனையும் மகளையும் அவங்க திரும்பவும் இந்தியாவுக்கே அனுப்பி வச்சிடறாங்க. அவங்க மட்டும் அங்க ஏமன்ல செவிலியர் பணியை தொடங்குறாங்க. என்னதான் அவங்க கணவனையும் மகளையும் திரும்ப இந்தியாவுக்கே அனுப்பி வச்சிருந்தாலுமே அவங்களுக்கு அவங்களுடைய ஃபினான்ஷியல் கிரைசிஸ் தீர்ந்த படா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ திரும்பவும் அவங்களுக்கு பொருளாதார நெருக்கடி அப்படிங்கிறது அதிகரிச்சுட்டே தான் இருக்கு. இனிமேலும் நம்ம செவிலியர் பணியே பார்த்துட்டு இருந்தோம், அதுவும் இவ்வளோ கம்மி சம்பளத்துக்கே வேலை பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம ஃபேமிலி நில குலைஞ்சு போயிடும். நம்ம ஃபேமிலியை ஸ்டேபிள் ஆக்கணும்னா நம்ம வேற ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணுறாங்க. சரி, ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், சின்னதாக ஏமன்லேயே ஒரு கிளினிக் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு செய்கிறாங்க. அதுக்காக கடனை உடனே வாங்கி கிளினிக்கும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ப்ராசஸில் இறங்குறாங்க. ஆனால் ஏமன் நாட்டுடைய சட்டத்தின்படி சொந்த நாட்டை சேர்ந்த யாராவது பார்ட்னராக இருந்தால் மட்டும்தான் அங்கே ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ இதனால் அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போதுதான் ஏமனை சேர்ந்த தலால் அப்தோ மஹதி அப்படிங்கிறவரை பார்ட்னரா, லோக்கல் பார்ட்னரா சேர்த்துக்கிட்டு அவங்க அந்த பிசினஸை ஸ்டார்ட் பண்றாங்க. ஒரு கிளினிக்கை ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ பிசினஸும் நினைச்ச மாதிரி நல்லா போயிட்டு இருக்கு. ஸோ அப்ப நிமிஷா என்ன பண்றாங்கன்னா, ஓகே நம்ம கணவனையும் மகளையும் திரும்ப நம்ம ஏமனுக்கே கூட்டிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு செய்யறாங்க. அதுக்கான முயற்சியை எடுக்கிறாங்க. ஆனா அந்த சமயத்துல தான் ஏமன் அரசுக்கும் ஹூதி கிளர்ச்சியாளர்களுக்கும் இடையில மிகப்பெரிய போர் வெடிக்குது. ரெண்டு பேருமே ரெண்டு தரப்புலையும் மிகப்பெரிய ஒரு கலவரம் அப்படிங்கிறது உண்டாகுது. இதனால இந்தியா என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ஏமன்ல சிக்கி தவிக்கக்கூடிய இந்திய குடிமக்களை மீட்கிறதுக்காக ஆபரேஷன் ரயாத் அப்படிங்கிற பேர்ல ஒரு ஆபரேஷனை நடத்தியிருந்தாங்க. ஏமன்ல இருக்கக்கூடிய இந்தியர்கள் எல்லாத்தையுமே திரும்ப இந்தியாவுக்கே கூட்டிட்டு வரதுக்கான நடவடிக்கையில ஈடுபட்டிருந்தாங்க. ஆனா அந்த மாதிரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில கூட நிமிஷா ஏமன்ல இருந்து திரும்ப வரல அப்படின்னு தான் சொல்லணும். எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஆல்ரெடி கடனை உடனே வாங்கி தான் கிளினிக்கை ஆரம்பிச்சு ரன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த சமயத்துல நம்ம திரும்ப இந்தியாவுக்கு போயிட்டோம் அப்படின்னா நம்ம பிசினஸ் அடி வாங்கும் அப்படிங்கிறதுனால அவங்க அங்கேயே தங்கி அவங்களுடைய பிசினஸை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க நினைச்ச மாதிரியே மருத்துவமனையும் ரொம்பவே நல்லா போக ஆரம்பிக்குது. இந்த சமயத்துல தான் பார்ட்னர் மஹதிக்கும் நிமிஷாக்கும் இடையில சண்டை வர ஆரம்பிக்குது. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, மருத்துவமனையில இருந்து கிடைக்கக்கூடிய ரெவன்யூவை பிரிச்சுக்கிறதுல ரெண்டு பேருமே சண்டை போட்டுக்கிறாங்க. இதுல மஹதி பாத்தீங்கன்னா ஒரு படி மேல போய் நிமிஷாவுடைய படத்தை மார்பிங்லாம் பண்ணி அவங்க என்னுடைய ஒய்ஃப் தான் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர் கிட்ட இருந்து பணத்தை அடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. இது நிமிஷாக்கு தெரிய வந்த பிறகு அவங்க கிட்ட போய் கேட்ட போது அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, நிமிஷாவை உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் துன்புறுத்திருக்கிறாரு. முக்கியமா நிறைய கொடுமைகளை நிமிஷாக்கு பண்ணியிருக்கிறாரு. இதெல்லாம் தட்டி கேட்கணும், இனிமே இவனை விடக்கூடாது
போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு நிமிஷா வந்து மகதி பேர்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஆனா போலீஸ் வந்து அந்த கம்ப்ளைண்ட்டை எடுக்காம நிமிஷாவை சம்பந்தமே இல்லாம அரெஸ்ட் பண்ணி 6 நாள் ரிமாண்ட்ல வச்சிருக்கிறதா வந்து சொல்லப்படுது. இனிமேலும் நம்ம வந்து போலீஸையோ இல்ல கவர்மெண்ட்டையோ நம்பினா வந்து சரிப்பட்டு வராது. நம்ம வந்து இந்தியாவுக்கே திரும்ப போயிடலாம், அங்க போயிட்டு நம்ம வந்து ஃபர்தரா என்ன பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி யோசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்றாங்க. ஆனா நிமிஷாவுடைய பாஸ்போர்ட் பாத்தீங்கன்னா மகதி கிட்ட தான் இருக்கு. இவங்க இந்தியாவுக்கு திரும்ப போக கூடாது அப்படிங்கிறதுக்காக மகதி வந்து அந்த பாஸ்போர்ட்டை வந்து எடுத்து வச்சிருக்காரு. சோ நிமிஷா என்ன பிளான் பண்றாங்கன்னா மகதியை மயக்கமடைய செஞ்சுட்டு அந்த பாஸ்போர்ட்டை நம்ம எடுத்துட்டு போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக நிமிஷா மகதிக்கு வந்து மயக்க மருந்தை வந்து கொடுத்துருக்காங்க. அங்கதான் நிமிஷாவுடைய வாழ்க்கையில விதி விளையாண்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நிமிஷா கொடுத்த அந்த மயக்க மருந்துடைய டோசேஜ் வந்து அதிகமா இருக்கு. சோ அதிகமானதுனால மகதி பாத்தீங்கன்னா அந்த இடத்துலயே வந்து உயிரிழந்து போயிடுறாரு. சோ அது வேற ஒரு நாடு, இந்தியாவும் கிடையாது, அது ஒரு வேற நாடு. சோ அங்க வந்து ஒருத்தர் வந்து தான் கொடுத்த மயக்க மருந்துனால உயிரிழந்து போயிட்டாரு அப்படிங்கறத பார்த்தோன்னே நிமிஷாக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, ரொம்பவே பதட்டம் ஆயிடுறாங்க. இப்போ நம்ம வந்து போலீஸ் கிட்ட போய் சொன்னாலுமே வேலைக்கு ஆகாது. ஏன்னா ஆல்ரெடி பாத்தீங்கன்னா மகதி பத்தி கம்ப்ளைண்ட் கொடுத்துமே அவங்க வந்து எடுக்கல அப்படிங்கிறதுனால நிமிஷா என்ன பண்றாங்கன்னா இந்த கொலையை வந்து எப்படியாவது மறைச்சிட்டு அங்கிருந்து நம்ம தப்பிச்சு நம்ம இந்தியாவுக்கு வந்து திரும்ப போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்றாங்க. சோ அந்த சமயத்துல அங்க இருக்கக்கூடிய ஏமனை சேர்ந்த இன்னொரு பொண்ணுடைய உதவி மூலமா மகதியுடைய உடம்ப பாத்தீங்கன்னா துண்டு துண்டா வெட்டி ஒரு கவர்ல கட்டி அதை வந்து தண்ணி தொட்டிக்குள்ள வந்து எரிஞ்சிட்டு அங்க இருந்து தப்பிச்சு போறாங்க. போலீஸ்க்கு இந்த விஷயம் வந்து தெரிய வருது. தெரிய வந்தோடனே நிமிஷாவை அரபியோடைய எல்லையில பாத்தீங்கன்னா கைது செய்யறாங்க. 2018 நிமிஷா கைது செய்யப்படுறாங்க. 2020 நிமிஷா வந்து குற்றவாளி, அவங்களுக்கு வந்து தூக்கு தண்டனை கொடுக்கணும், மரண தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கக்கூடிய நீதிமன்றம் வந்து உத்தரவிடுது. சோ இதை பார்த்ததுக்கு அப்புறமா இந்தியாவில் நிறைய பேர் வந்து கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க பண்ணது வந்து குற்றம் தான், ஆனா அவங்க அந்த மாதிரி குற்றம் பண்ணதுக்கு தூண்டுதலா இருந்தது யாரு, அதுக்கு பின்னாடி நடந்தது என்ன அப்படிங்கறத பத்தி பாருங்க. அவங்க ஒன்றும் தெரிஞ்சே அவனை வந்து கொலை பண்ணல, அவனை மயக்கமடைய செஞ்சு எப்படியாவது அவன்கிட்ட இருந்து தப்பிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் இருந்தும் நிறைய பேர் வந்து நிமிஷாக்கு ஆதரவா குரல் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாம இப்போ கேரளா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கேரளாவை சேர்ந்தவங்க நிறைய பேர் வந்து வெளிநாடுகள்ல குறிப்பா இஸ்லாமிக் கண்ட்ரீஸ்ல வந்து ஒர்க் பண்றாங்க அப்படிங்கிறது உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ அங்க இருக்கக்கூடிய இந்திய வம்சாவளியை சேர்ந்த மக்களுமே பாத்தீங்கன்னா நிமிஷாக்கு ஆதரவா எப்படியாவது நிமிஷாவை காப்பாற்றணும், இந்த வழக்குல இருந்து வெளியில கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய நடவடிக்கைகளை வந்து எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுல ஒரு முக்கியமான நடவடிக்கை தான் சேவ் நிமிஷா பிரியா இன்டர்நேஷனல் ஆக்டிவ் கவுன்சில் அப்படிங்கிற ஒரு குழுவை ஆரம்பிச்சு நிமிஷாவை காப்பாத்துறதுக்காக அந்த குழு வந்து நிறைய நடவடிக்கைகளை வந்து எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்தியா தரப்புல இருந்து என்ன பண்ணிருக்காங்க, இந்திய கவர்மெண்ட் வந்து நிமிஷாவை காப்பாத்துறதுக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இந்தியாவால டைரக்டா நேரடியா எந்த விதமான விஷயமுமே நிமிஷாக்கு ஆதரவா பண்ண முடியல அப்படின்னு தான் சொல்லணும். எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா நிமிஷாவை கைது செஞ்சு ஏமனுடைய தலைநகரான சனா அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய மத்திய சிறையில தான் வந்து அவங்கள ஜெயில அடைச்சிருக்காங்க. அந்த சிறையை பொறுத்த வரைக்கும் அந்த சனா நகரத்தை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ஹூதி கிளர்ச்சியாளர்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஹூதி கிளர்ச்சியாளர்களை இந்தியா இன்னும் அதிகாரப்பூர்வமா அவங்கள வந்து அங்கீகரிக்கல அப்படிங்கிறதுனால இந்தியாவால நேரடியா ஹூதி கிளர்ச்சியாளர்கள் கூட பேச்சுவார்த்தை நடத்த முடியலன்னு தான் சொல்லணும். இருந்தாலுமே இந்தியா வந்து மறைமுகமா நிமிஷா கேஸ் தொடர்பா நிறைய நடவடிக்கைகளை வந்து எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த கேஸ் வந்து இவ்வளோ நாளா வந்து நிலைச்சு இருக்கு, இவ்வளோ நாளா அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனை வந்து தள்ளி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கான காரணமாவே இந்தியாவுடைய அந்த தூண்டுதல் தான் வந்து பார்க்கப்படுது அப்படிங்கிற மாதிரியான செய்திகளுமே வந்து வெளியாகிட்டு இருக்கு. இந்த சமயத்துல தான் வருகிற ஜூலை 16ஆம் தேதி அவங்கள தூக்கிலிட போறாங்க, இந்த தூக்கு தண்டனை வந்து நிறைவேற்ற போறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் இப்ப சமீபத்துல வந்து வெளியாகி ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அவ்வளவுதானா, இனிமே நிமிஷாவை காப்பாற்றவே முடியாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்கள காப்பாத்துறதுக்கு இன்னும் கடைசியா ஒரே ஒரு வழி தான் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதுதான் பிளட் மணி. இந்த பிளட் மணி கான்செப்ட் பத்தி நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஆனா இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இதுதான் ஒரு முக்கிய பங்கு ஆற்றுது அப்படின்னு சொல்லலாம். அதனால இந்த பிளட் மணியை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு அவசியம் வந்து இருக்கு. பிளட் மணி அப்படிங்கிறது என்னன்னா முக்கியமா இஸ்லாமிக் கண்ட்ரியில சிரியா சட்டத்தை பின்பற்றக்கூடிய முக்கியமா பாத்தீங்கன்னா ஏமன், சவுதி, ஈரான், பாகிஸ்தான், UAE போன்ற நாடுகள்லாம் பாத்தீங்கன்னா இந்த பிளட் மணி கான்செப்டை வந்து பின்பற்றிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதை இஸ்லாமிக் சட்டத்தின்படி தியா அப்படின்னு கூட சொல்லுவாங்க. பொதுவா இந்த பிளட் மணி அப்படிங்கிற கான்செப்ட் என்னன்னா பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு இழப்பீடு அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது தற்செயலா இல்ல நமக்கே தெரியாம நடக்கக்கூடிய கொலையா இருக்கட்டும்,
உடல் ரீதியா தீங்கு விளைவிக்கிறதா இருக்கட்டும், சொத்துக்களுக்கு சேதம் ஏற்படுத்துறதா இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரியான குற்றச்சாட்டு மூலமா பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு இழப்பீடா தான் இந்த பிளட் மணி அப்படிங்கிறது வந்து கருதப்படுது. இந்த கான்செப்ட் வந்து இந்தியால கிடையாது. ஆனா இஸ்லாமிக் சட்டத்துல குறிப்பா சிரியா சட்டத்தை பின்பற்றக்கூடியவங்கலாம் இந்த பிளட் மணி கான்செப்டை வந்து பின்பற்றுறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த நிமிஷா கேஸை பொறுத்த வரைக்கும் பாதிக்கப்பட்ட, அதாவது இறந்து போன மகதி குடும்பத்துக்கிட்ட பேசி எப்படியாவது அவங்களுக்கு நஷ்டஈடோ இல்லை இந்த இழப்பீடோ கொடுத்து எப்படியாவது நிமிஷாவை இந்த குற்றச்சாட்டுலேருந்து வெளியில் கொண்டுட்டு வந்துடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நிறைய பேர் வந்து முயற்சி பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. குறிப்பாக நிமிஷாவுடைய அம்மா பார்த்தீங்கன்னா டைரக்டாக நம்ம இந்திய கவர்மெண்ட்டுடைய உதவி மூலமாக ஏமனுக்கே போய் அங்கே தங்கி இருந்து மகதியுடைய குடும்பத்தை பார்த்து பேசணும், அவங்க காலில் விழுந்தாது என் மகளை வந்து காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய முயற்சிகளை வந்து கடந்த சில வருடங்களாகவே வந்து எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. குறிப்பா கொச்சியில அவங்க தங்கியிருந்த வீடை வித்து எப்படியாவது பிளட் மணியை கொடுத்து அவங்க வந்து சரி கட்டிடலாம் அப்படிங்கிற மாதிரியான நடவடிக்கைகளை வந்து ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த பிளட் மணி கான்செப்டை பொறுத்த வரைக்கும் இப்போ தற்செயலா நடக்கக்கூடிய கொலை இல்ல குற்றமற்ற கொலையில வந்து பாதிக்கப்படுற குடும்பம் இருக்கும்ல, அந்த குடும்பம் வந்து இப்போ கொலையாளியை மன்னிச்சிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்துல அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த தூக்கு தண்டனை வந்து செல்லாம போகிடும் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த பிளட் மணியை அந்த பாதிக்கப்பட்ட குடும்பம் வந்து ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னாலே அவங்க இந்த கொலையாளியை மன்னிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து கணக்கு வரும். ஸோ அதனாலேயே எப்படியாவது இந்த பிளட் மணியை வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்துடணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் வந்து மணிலாம் வந்து கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. குறிப்பாக நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா, சேவ் நிமிஷா பிரியா இன்டர்நேஷனல் ஆக்டிவ் கவுன்சில் அப்படிங்கிற ஒரு குழு இருக்காங்கல்ல, அவங்களுமே வந்து இதுக்கான நிதி திரட்டுற பணியில வந்து ரொம்ப நாளாவே வந்து ஈடுபட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஆனா சமீபத்தில் அந்த பணி வந்து நிறுத்தி வைக்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலுமே தொடர்ந்து மகதி குடும்பத்து கூட நிமிஷா தொடர்பான இந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா நெகோசியேஷனை வந்து பேசிட்டே தான் வந்துட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு. ஸோ அதுக்குள்ள எப்படியாவது அவங்க பேசி அந்த பாதிக்கப்பட்ட குடும்பம் வந்து நிமிஷாவை மன்னிச்சா மட்டும்தான் அவங்களுக்கு இப்போ கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த தூக்கு தண்டனையிலிருந்து அவங்க வெளியில வருவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஒருவேளை மகதி குடும்பம் வந்து நிமிஷாவை மன்னிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த தூக்கு தண்டனை வந்து செல்லாம போகிடும். அதுக்கப்புறமா அவங்க நிரந்தரமா வெளியில வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு, இல்லைன்னா வாழ்க்கை முழுக்க சிறையில இருக்க கூட வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த தூக்கு தண்டனை வந்து செல்லாம போயிடும். நிமிஷா வழக்குல பிளட் மணி எவ்வளவு கொடுக்கறதா இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட $1 மில்லியன் பிளட் மணி கொடுக்கறதா வந்து இருக்காங்க. அதாவது இந்திய ரூபாய் படி 8.5 கோடி ரூபாய் வந்து மகதி குடும்பத்துக்கு கொடுக்கறதா வந்து இருக்காங்க. ஸோ அதுக்காக தான் வந்து பணங்களை வந்து திரட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. வருகிற ஜூலை 16ஆம் தேதி அவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்க போறதா வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ள எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அந்த குடும்பத்து கூட, மகதி குடும்பத்து கூட நெகோசியேஷன் பண்ணி எப்படியாவது இந்த தண்டனையில இருந்து நிமிஷாவை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாருமே வந்து போராடிட்டு வந்துட்டு இருக்காங்க. குறிப்பா இந்திய மக்கள் வந்து இந்திய அரசுக்கு கடுமையான கோரிக்கைகளை வந்து முன் வச்சிட்டு இருக்காங்க. எப்படியாவது நிமிஷாவை காப்பாத்துங்க அப்படிங்கிற மாதிரி மன்றாடிட்டு இருக்காங்க. இந்த வழக்கு தொடர்பா நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம காவேரி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, bye from நான் உங்க ராமச்சந்திரு.